ஐக்கிய ராஜ்ய தமிழ் மரபு சமூகத்தினால் ஒழுங்கமைக்கப்படும் தேசிய தமிழ் மரபு திங்கள் 2024.
ஆம், மேலத்தைய பேண்ட் வாத்தியங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும் எங்களுக்கு இன்னிய நடனத்தில் உண்மையில் சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கின்ற வாத்தியங்களுடன் ஒலிக்கின்ற இந்த வரவேற்பு முறையை நடத்தி சென்ற அந்த சிறார்கள் உண்மையில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாங்களுக்கு மேல் அவர்கள் ஒப்பனை செய்வதற்காக, அவர்கள் அந்த ஒப்பனை ஆடை அலங்காரங்கள் செய்வதற்காக நேரம் எடுக்கின்றது என்பதை இந்த இடத்திலே கூற விரும்புகின்றோம். ஆம், அந்த சிறுவர்களை பற்றிய பெயர் விவரங்களுக்கு செல்வோம். Thank you once again to all our participants from Indium who have put in so many hours to recreate this welcome dance for all of us to take part in. So thank you so much to Adira Dayabaran, Akshara Radhakrishnan, Shankaran Dayabaran, Akshaya Kandiban, Ashwika Sivanandan, Kishana Aruntavaraja, Hamshita Sivanesan, Jodi Aditya Kedishwaran, Dinoshan Kuhaneshwaran, Dharmalingam Radhakrishnan மற்றும் ஜோ ஆனந்த் சேவியர். அவர்கள் சவுத் என் தமிழ் பாடசாலையைச் சேர்ந்தவர்கள். சவுத் என் என்பது கிட்டத்தட்ட இங்கே இருந்து 2-2.5 மணித்தியாரம் தூரம் ஓட்டத்தில் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை தயார்படுத்தியது நாட்டிய கலாமணி பிரேமலாதேவி ரவீந்திரன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழருடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் எங்கள் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கான அகவணக்கம் செலுத்தாமல் ஆரம்பிப்பது முறையன்று, வழக்கமன்று. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வும் அகவணக்கத்துடன் ஆரம்பிக்கும். As the very proud descendants of the oldest living language, we owe our gratitude to the very many that sacrificed themselves for the betterment of Tamil people. In silence, let us remember the unparalleled sacrifices and valor of our heroes who gave up their lives to protect Tamil language, Tamil heritage, and Tamil people, and the innocent Tamil lives that are continuously being destroyed by occupying oppressive forces. ஆம், இந்த அகவணக்கத்துக்கு அனைவரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்த கேட்டுக்கொள்கின்றோம். மொழிகளுக்கெல்லாம் முன் தோன்றிய தமிழ் இன்று செம்மொழியாக சிறப்புடன் நிலைக்க காரணம் தன்மான தமிழ் மறவரின் வீரமும் ஈகமுமே. தமிழ் மொழி காக்க, தமிழ் இனம் காக்க தம்மையே தற்கொடை செய்த அந்த மாவீரர்களையும், தொன்று தொட்டு இன்று வரை தமிழையும் தமிழ் மரபையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்கவென்று தம்மை ஈகம் செய்த தமிழ் தேசிய பற்றாளர்களையும் நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி, நிறைவு செய்வோம். ஆம், அடுத்ததாக தமிழர் வாழ்க்கையில் உண்மையிலே ஆதி காலத்தில் இருந்து இயற்கையுடன் ஒன்றித்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே இயற்கையின் 5 பஞ்சபூதங்கள், அதாவது 5 சக்திகளின் அடிப்படையிலே மிக முக்கியமானது நெருப்பு அல்லது தீ. அந்த சக்தி, அந்த விளக்கு தீபம் ஏற்றி ஆரம்பிப்பும் அந்த பழக்கம் இருக்கின்றது. அந்த பழக்கத்துக்கான காரணம் 5 சக்திகளும், அதாவது 5 பஞ்சபூதங்களும் கொண்ட அந்த நாட்களில் மண் விளக்குகளில் தான் விளக்கு ஏற்றுவார்கள். அந்த மண் விளக்கு மண்ணை குறிக்கும், அதிலே விழுகின்ற எண்ணெய் நீரை குறிக்கும். அதை பிறகு தீ, அதனால் எரிக்கின்ற அந்த சுவாலை அல்லது தீபம் தீயையும், காற்று ஆகாயம், அந்த 2. காற்று என்பது உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் இல்லாமல் எதுவும் எரிய போவதில்லை. அதை போல ஆகாயம், அந்த தீச்சுவாலை மேலே நோக்கி செல்கின்றது. இப்படியாக மிக ஆழமான கருத்துருவாக்கங்களை கொண்ட, விஞ்ஞான கருத்துருவாக்கங்களை கொண்ட இந்த தமிழ் மரபு, இந்த அடிப்படையிலே விளக்கு ஏற்றி, அதாவது மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற
அதாவது பிரமுகர்களையும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகள் என்றால் உங்களுக்கு தெரியும் இது ஒரு அமைப்பினுடையதல்ல, பல அமைப்புகள் இணைந்து செய்கின்றது. ஒவ்வொரு அமைப்புகளிலிருந்தும் அவர்களும் இங்கே வந்து மங்கள விளக்கை ஏற்றி வைப்பார்கள். As per Tamil tradition, we start our event by lighting the auspicious lamp. Tamils historically have paid their respects to the 5 elements of the earth, one of the fundamentals being fire. Can we call upon representatives from our event partners? As you all know, Tamil Heritage Month belongs to all of us, and it will not function without the help and the organization of the many people and the organizations that have helped this happen. So may we call upon Madhumita Yoganathan from Tamil Students Initiative to light the auspicious lamp, please. And I will read out the remaining names as well. Mr. Sadasivam Satyamurthy, President of the Tamil Heritage Month Organizing Committee. Anisha Sugant from the Tamil Institute for Leadership Excellence, TILE. Mr. Kugan Chandran from Waltham Forest Tamil Sangam. Mr. Anuraj Chinnathambi, representing organizations based in Kingston, including Kingston Borough Tamil Community, Tamil Information Centre. Councillor Dayalan Vaidiswaran, Councillor Suresh Krishna, Councillor Sasi Suresh Krishna, and Vijitha Jagadishwaran from Hillingdon Tamil Community Centre. அனைவரும் முன்வந்து விளக்கு ஏற்றி மங்கள விளக்கை ஏற்றி நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கின்றார்கள். बहुत बहुत शुक्रिया, थैंक यू. आज हमारे साथ some of the finest musicians from India. We have on tabla Satyajit Talwalkar. To my left is a very fine pianist, Agneva Fernandez. And last but not least, Vidanga Sridhar Parthasani. सर आंखों पर it's a composition जो Can I also invite Ms. Madhulani Fernando and Mr. Baba Lakshi to please light the auspicious candle. தேசிய அளவிலே தமிழ் மரபு மாதமாக இந்த மாதத்தை கடந்த 5 வருடங்களாக பிரித்தானியாவில் நாங்கள் எல்லோரும் இணைந்து கொண்டாடி வருகின்றோம். இது ஏன் தேவை என்பது அல்லது இது எப்படி பயணித்திருக்கின்றது என்பதை பற்றி ஒரு சில அறிமுகம். உண்மையிலே தமிழ் பாடசாலைகள் மற்றும் தமிழ் கற்பதற்கான பல வழிமுறைகளும் மற்றும் ஆலயங்கள், வணக்க ஸ்தலங்கள் என பல இருக்கின்றது இந்த நாட்டிலே. இதனூடாக நாம் எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு எங்களுடைய மரபு அல்லது பண்பாட்டு விழுமியங்களை கடத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களில் பலர் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக இதை செய்து கொண்டு வருகின்றீர்கள். உண்மையிலே தேசிய அளவிலே அதற்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். எங்களுடைய 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை பிள்ளைகள் தாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே அது தேசிய அளவிலே தங்கள் அடையாளம் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமல்ல, அது சிறப்பாக
கொண்டாடப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். ஆகவே தான் அந்த அடிப்படையில் இது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே ஒரே ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றோம். கடந்த 5 வருடங்களுக்கு முதல் ஹரோவில் இருக்கின்ற ஜொரஸ்டியன் சென்டரில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்ட போது கூறியிருந்தோம், கடந்த வருடங்களில் இது ஒரு குழுவாக உருவெடுத்து பல அமைப்புகளையும் உள்வாங்கி இளையவர்கள் வழி நடத்துவார்கள் என்று. உண்மையிலே மிகவும் பெருமையாக இருக்கின்றது இந்த இடத்தில் இருந்து நாங்கள் கூறுவதற்கு. இம்முறை இந்த நிகழ்வை முழுமையாக ஒழுங்குபடுத்தி இதை நடாத்திய அந்த ஒழுங்கமைப்பு குழுவில் இருக்கின்ற முழு அங்கத்தவர்களும் இளையவர்கள், அதை வழி நடத்தியவர் சங்கீத் ஸ்ரீகுமார் என்கின்றவர். அவரை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆகவே அது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை. இந்த இடத்திலே பல அமைப்புகள் இளையோர்களை முன்வந்து செய்ய வேண்டும் என்கின்ற அவா இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் உங்கள் கரகோஷம் அவர்களுக்கு நிச்சயம் தேவை, உங்கள் ஆதரவும் நிச்சயம் தேவை. Thank you, Rajkumar Anna. It is incredible how far we have travelled with Tamil Heritage Month in the last 5 years. Today, in 2024, this is our 5th Tamil Heritage Month event. Tamil Heritage Month was held for the first time 5 years ago in Harrow with the intention of getting official recognition for Tamil heritage in the UK. And over the last 5 years, we've seen a remarkable uptake for Tamil Heritage Month amongst such young people. And it's truly amazing to see, Rajkumar Anna, to see so many young people coming together today. And as you all know, the main work behind this event today has been done and organized by a lot of young people. And you will meet a lot of them later today. நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும், தமிழ் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அல்லது தமிழ் தாய்க்கு வாழ்த்து தெரிவிப்பது என்பது மிக முக்கியமானது. தமிழ் தாய் வாழ்த்து என்பது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, எங்கள் பண்பாட்டு விழுமியங்கள், எங்கள் அடையாளம் அனைத்தையும் நினைவு கூர்வது. ஏனென்றால் பல சமூகங்களில் அல்லது தேசங்களில் தேசிய கீதம் இசைப்பது என்ற ஒரு முறை இருக்கின்றது, இந்த நாட்டிலும் கூட இருக்கின்றது. உண்மையிலே தேசிய கீதம் தேசங்கள் உருவாக்கப்பட்ட பின் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் தாய் அல்லது உங்கள் மொழி மனித குலாம் உருவாக்கப்பட்ட அல்லது மனித குலாமின் ஆதி காலத்தில் இருந்தே மொழி என்பது மிக முக்கியமான ஒரு பரிவர்த்தனமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மொழிக்கு நன்றி செலுத்தி அல்லது மொழியை வாழ்த்தி நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது என்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இங்கே தமிழ் தாய் வாழ்த்துடன் ஆரம்பிக்க இருக்கின்றோம். Our nationalities may differ, but all of us here today are bound across borders through our mother tongue, Tamil. And it's so only apt that we treat our identity as our mother, bringing us all together today. To sing our Tamil song, can you please request our Madhulani Fernando, who sought recognition on an international stage for Ulam Tamil singing talent, locally brought up in London and is a child of the Tamil diaspora. She's won international acclaim through Zee Tamil's Sarigamapa Seniors Season 3, judged by very highly acclaimed Indian playback singers. Please can we request Madhulani Fernando to come up on stage. தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவதற்கு எங்கள் மாதுலானி பெர்னாண்டோ அவர்கள் இங்கே வருகின்றார்கள். உலக புகழ்பெற்ற ஈழத்தின் ஒரு மரபிலே வந்த பிரித்தானியாவில் வாழ்கின்ற மாதுலானி பெர்னாண்டோ அவர்கள் உலகத்தில் பல மேடைகளில் பாடியிருக்கின்றார். அவர் எங்கள் மேடையிலும் இந்த வாழ்த்தை ஆரம்பித்து வைப்பதற்கு நாங்கள் அழைக்கின்றோம். அரங்கமே கணீர் என்று எதிரொலிக்கின்ற அந்த குரலிலே மாதுலானி இங்கே பாடி சென்றிருக்கின்றார். அவருக்கு உலகத்திலே பல அரங்கங்கள் காத்திருக்கின்றன.
அவ்வளவு ஒரு பெருமைக்குரியவர். தமிழ் மரபு திங்கள் 5வது ஆண்டு ஆரம்பித்து வைப்பதற்கு இங்கே எங்களுக்கு தொடக்க பாடலை பாடியதற்கு அவருக்கு நன்றி. இதே நேரத்தில் Thank you so much, Madhulani, for treating us with your sweet voice today. As a token of our appreciation, can we please ask Shankit Srikumar, who was the Executive Director of the Organising Committee, to present you with a token of appreciation. Madhulani, please could we ask you to come back on stage to receive your token. Thank you. எங்கள் தகமைகளும் எங்கள் ஆளுமைகளும் எங்கள் கலைகளையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. இந்த இடத்திலே எங்களுக்காக இந்த பாடலை தந்தது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளில் பங்கு பெற்றி ஈழத்தமிழரின் பெருமையை உலகத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கும் மாதுலாண்டி பெர்னாண்டோ அவர்களை இங்கே அழைத்து அவருக்கு இந்த நிகழ்வு ஒழுங்கமைப்பாளர்கள் சார்பிலே ஒழுங்கமைப்பாளர்களின் தலைவராக இருக்கின்ற இந்த முறை 2024க்கான தமிழ் மரபு திங்கள் ஒழுங்கமைப்பு குழுவின் தலைவராக இருக்கின்ற சங்கீத் ஸ்ரீகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த இடத்திலே மாதுலானியையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் மரபு திங்கள் 2024